இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை சுதந்திர கட்சி வெற்றி பெற்றது. அந்த கட்சியின் சார்பில் சந்திரிகா குமாரதுங்கா இலங்கையின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சண்டையை தவிர்ப்பேன், சமாதானம் பேசுவேன், அமைதியை உருவாக்குவேன், இது அத்தனைக்கும் காரணமாக ஈழப் போராளிகளை அழைத்து பேசுவேன் என்பதுதான் சந்திரிகா குமாரதுங்காவின் ஆரம்பகால அரசியல் முழக்கம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் முரண்பட்டு இருந்தன. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் மீதும் ஈழ போராளிகள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது இலங்கை ராணுவம். இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமான இலங்கை அரசை கண்டித்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த சமயத்தில் தெற்காசிய நாடுகளுக்கான விளையாட்டு போட்டி ஒன்று சென்னையில் நடைபெறவிருந்தது. அதில் பங்கேற்பதற்காக இலங்கை வீரர்கள் சென்னை வரவிருந்தனர். ஆனால் தமிழர்களின் இரத்தத்தை குடித்த சிங்களவர்கள் யாரும் தமிழ் மண்ணை மிதிக்க கூடாது என பல இளைஞர்கள் உரக்க குரல் எழுப்பினர். அவர்களில் ஒருவர்தான் அப்துல் ரவூப். பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞரான அப்துல் ரவூப்புக்கு அரசியல் ஆர்வம் அதிகம். குறிப்பாக ஈழத் தமிழர்கள் தமிழீழம் குறித்த வரலாற்றை தேடி அறிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்களில் தன்னை முன்னிறுத்துவதற்கும் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார் அப்துல் ரவூப். இலங்கை ராணுவம் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடத்திய யுத்தத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என முடிவு செய்தார். திடீரென்று ஒரு நாள் தன் உடலில் தீயை பற்ற வைத்துக் கொண்டு பெரம்பலூர் சாலைகளில் ஓடத் தொடங்கினார் அப்துல் ரவூப். உடல் எரிய எரிய தமிழ் மக்களே உணர்வு பெறுங்கள், சிங்களவனை திருப்பி அனுப்புங்கள், ஈழ மக்களை காப்பாற்றுங்கள் என முழங்கிக் கொண்டே ஓடினார் அந்த இளைஞர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அங்குமிங்குமாக ஓடினார், குரல் ஓலமாக மாறியது. மெல்ல மெல்ல அப்துல் ரவூப்பின் குரல் ஒடுங்கியது. கூடவே உடலும் கருகிச் சரிந்தது. அப்துல் ரவூப்பின் இந்த தற்கொலை தமிழ்நாட்டு தமிழீழ ஆதரவு போராட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு தனி அத்தியாயம்.